பாடல் பாடுகளில் காணிக்கை எடுக்கப்படும். I just request all the fathers to come forward. Please, thank you. All the men's and fathers to be too. Come, you can. அதுக்கு சொல்லிட்டு வாலி பசங்களாம் வந்துடாதீங்க. I'm going to be fathers to be. Yeah. Praise Jesus. Check. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். Okay. Thank you. Thank you. Okay. Before we go into sermon, I just want to hear two testimonies. இந்த நாளில் கூட ரெண்டு சாட்சிகளை கேட்க விரும்புகிறோம். First, I request Sister Epsiba to come forward to testify what God has did in his sister's life. God has blessed with a baby girl. Okay. அவங்க சகோதரிக்கு சாரி ஓ எஸ் ஓகே அங்கே ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்வைட் பண்ணி ஜஸ்ட் தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளில் என்னையும் சாட்சியாக நிறுத்தியுள்ளார். ஆண்டவர்
நாங்கள் ஒரு விசா எக்ஸ்டென்ஷனுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆண்டவர் இந்த நாளிலையும் எங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன். ஸோ அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆண்டவர் 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ அப்புறம் என்னுடைய சிஸ்டருக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். அவளுக்கு ஃபஸ்ட் பேபி அபார்ட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் பேபி வந்து அதுவும் ரொம்ப ரொம்ப ரிஸ்கில் தான் இருந்தாங்க. பேபி வெயிட்லாம் 900 கிராம் தான் இருந்தது 7th மந்தில் கூட. ஸோ ரொம்ப பேபி வெயிட் இல்லாமல் அவளுக்கும் ஹெல்த் ரொம்ப நிறைய இஷ்யூஸ் இருந்தது. ஸோ டே பை டே வந்து அவளாலையும் சுத்தமாக முடியவே இல்லை. நாங்கள் ரெகுலராக ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கும் போது தேவன் வந்து நல்லபடியாக இந்த குழந்தைய பெற்றெடுக்க கிருபை பண்ணினாங்க. ஸோ அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ நல்லபடியாக நேற்று சிசெக் பண்ணி கேர்ள் பேபி டெலிவரி பண்ணாங்க. ஸோ இம்மட்டுமாய் வழிநடத்தின இந்த 10 மந்த் ஆண்டவர் வந்து பிரீத்தி கூட இருந்து நல்லபடியாக வழிநடத்தினார். ஸோ நிறைய இஷ்யூஸ் இருந்தது. ஹார்ட்டில் மைல்டு பிளட் லீக்கெல்லாம் இருந்ததுன்னு கூட டாக்டர் சொன்னாங்க. ஸோ எக்கோவில் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்ட்டு சொன்னாங்க. நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அதெல்லாம் கூட இல்லாமல் ஆண்டவர் ரிப்போர்ட்டில் இந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு கூட ஆண்டவர் சொன்னாங்க. ஸோ இந்த இந்த டயபெட்டிஸ் இஷ்யூஸ் இதெல்லாம் ஆண்டவர் எதுவுமே இல்லாமல் டெலிவரியில் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் நல்லபடியாக டெலிவரி பண்ண ஆண்டவர் கிருபை பண்ணினாங்க. அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அப்புறம் எங்கள் மாமனாருக்காக ப்ரேயர் பண்ணியிருந்தோம், அவருடைய ஹெல்த் இஷ்யூஸ்க்காக. ஸோ அவருக்கு சர்ஜரி பண்ணி 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு. ஆனாலும் கூட இம்மட்டும் ஆண்டவர் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாமல் ஆண்டவர் பலன் தந்து வழிநடத்திருக்கிறாங்க. ஸோ நாங்கள் மிட்வீக் ப்ரேயர்லேயும் சரி லேடிஸ் ப்ரேயர்லேயும் ரெகுலராக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்போம். ஆண்டவர் அந்த ப்ரேயருக்கு ஆண்டவர் நல்ல பதில் தந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல என்னை சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ண எல்லாருக்கும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நன்றி செலுத்துகிறேன். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். அதனால் பாருங்கள், ஜெபங்கள் ஆண்டவர் பதில் கொடுக்குறார். ஸோ ஜஸ்ட் ரெக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு ஜாயின் த ப்ரேயர்ஸ். ஜெபங்கள் ரொம்ப தேவைகள். அது மாத்திரமல்ல, when to hear a testimony as well, you could watch testimony. அதுக்கு முன்பாக சிஸ்டர் சஹாய் மேரி அண்ட் பிரதர் செல்வகுமார் 2 பேருக்கும் ஆண்டவர் 19 வருஷமாக அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது. அநேக பாடுகள்னால் சொல்ல முடியாத பாடுகள். உண்மையாக சொல்ல போனால் அவங்க there is no hope. ஒன் லைனில் சொல்ல போனால் there is no hope for to get a baby. அவங்களுக்கு வாழ்க்கையில் சுருக்கமாக நீங்கள் சொல்லிடுறேன், God willing sister will come forward with baby and then they will testify what God has did in the life. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ப்ரெக்னென்சி டைமில் அவங்களுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு போன மண்டே தான் பேபி பிறந்தாங்க. 6 o'clock காலையில் எனக்கு கால் பண்ணாங்க. லிட்டரலி ஷீ இஸ் இன் டு வெரி பெத்தடிக் ஸ்டேஜ். கையில் சைன் போட்டு தான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகிறாங்க. ஷீ இஸ் நாட் ஃபிட் டு ஆப்ரேஷன் ஆஸ் வெல். அதுதான் அவங்க சொன்னது. ஷீ இஸ் நாட் ஃபிட் டு டூ அ சிசேரியன் ஆப்ரேஷன் ஆஸ் வெல். ஏன்னா அவங்களுடைய சுகர் ஹைலி ஷூட் ஆகிடுச்சு. 2வது பிபி இஸ் ஸோ ஹை. அதனால் அவங்க ப்ரெஷர்லாம் கம்மி பண்ணி ஆப்ரேஷனுக்கு டு ஃபிட் அப்படின்றதுக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு 2 hours டிலே ஆகிடுச்சு. We are praying about it and she was crying and weeping. We prayed and over the phone. Brother Satish and sister was there with them and ஆண்டவர் நல்ல சாட்சிகள் கர்த்தர் கொடுத்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கார். மிராக்கிள் பேபி. We're going to hear a small clip and then அதுக்கப்புறம் I request Brother Satish to come forward to testify that, please. Thank you. ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக நான் ஏங்கி தவித்த நாட்கள் அநேகம், கிட்டத்தட்ட 19 வருஷம். எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் நான் ஏறி இறங்கியிருக்கேன், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நான் ஏறி இறங்கியிருக்கேன். நிறைய டாக்டர்ஸோட ஒப்பீனியன் என்னோட யூட்ரஸில் கேன்சர் இருக்குன்னு வரைக்கும் சொன்னாங்க. அது எல்லாமே கர்த்தர் எனக்கு முறியடிச்சு நான் ஒரே ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் நான் இருந்துட்டு இருந்தேன். என் தேவன் பெரியவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் எப்போ நான் ஸ்லவுக்கு போனாலும் நாங்கள் அங்கே சர்ச்சுக்கு வர்றப்ப பாஸ்டர் இவன் நெவர் லெஃப்ட் அஸ் அலோன். பிகாஸ் எங்கள் 2 பேரும் கையும் பிடிச்சி வச்சு எப்போவுமே நீங்கள் எங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணி அனுப்பியிருக்கீங்க பாஸ்டர். தட் வாஸ் ஒன் ஆஃப் த பிளெஸிங் தட் காட் ஹஸ் கிவன்.
டாக்டர்ஸ் வந்து முடியாதமா அவருக்கு குழந்தை பிறக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆனாலும் எங்களோட ஜெபத்தை வந்து நாங்கள் வந்து கைவிடலை. அதனால என் கண்ணீருக்கு சாமுவேலை கொடுத்த தேவன் எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை தந்திருக்காங்க. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய். Thank you. பிரைஸ் தி லார்ட். அந்த அவங்களுடைய அந்த ஆப்ரேஷன் நேரத்தில் 3 நாள் நான் அவங்களோட தான் இருந்தேன். ஸோ நான் இதில் நிறைய அவங்களுடைய டெஸ்ட் பண்ணி அதில் ஷேர் பண்ணல. அவங்க கர்த்தருக்கு சித்தமானால் இங்கே அவங்க ஸ்லவ்வில் வரும்போது ஷேர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க தனிப்பட்ட முறையில் அந்த 3 நாள் இருக்கும்போது என் கூட நிறைய காரியங்கள் ஷேர் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு 0 சான்ஸ் தான் டாக்டர் சொன்னது. உங்களுக்கு சான்ஸே கிடையாது, நீங்கள் போகாதீங்க, எந்த குழந்தை இந்த தேவையில்லைன்னு அப்படி தான் சொன்னாங்க. 2வது அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா கேன்சர் இருக்குது உங்களுக்கு, ஸோ அதனால் உங்களுக்கு சான்ஸ் இல்லைனாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா இதுலேயும் ஜெபிச்சு அவங்க போகும்போது குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு சொல்லிட்டுருக்காங்க குழந்தைக்கு தலையில் கட்டி இருக்குது. ஸோ இது உங்களுக்கு இது சான்ஸே கிடையாது, ஒன்றில் குழந்தைய நாங்கள் அபார்ஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க ஒவ்வொரு நாளும் அதை ஜோம் பண்ணி அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்கேனுக்கு போகும்போது அது கட்டி இல்லாமல் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் ஸ்டேஜில் போகும்போது கூட அவங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றில் குழந்தை நல்லபடியாக வரலாம், ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது ஆகலாம் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய காரியங்கள் அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அநேக காரியங்கள் அவங்க இது வரைக்கும் ஷேர் பண்ணல. ஸோ இந்த ஒரு சில காரியங்கள்கிட்ட சொன்னாங்க. இருந்தாலும் நான் அதான் பாஸ்டர்கிட்ட சொன்னாங்க ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில டெஸ்ட் பண்ணி நம்ம சொல்லும்போது தான் அதில் உள்ள எவ்வளவு அந்த பாடுகளோடு அவங்க போயிருக்காங்க. 2வது கர்த்தர் அவங்களுக்கு எவ்வளோ அதிசயங்கள் செய்திருக்கான்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு கர்த்தருடைய நாமத்துக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோவும் அவங்களுக்கு நடந்த விஷயம் சொல்லியிருக்கிறேன். அவங்க என்ன வருகின்ற நாட்களில் இங்கே வருவாங்க, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு டெஸ்ட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க என்று கர்த்தருக்கு நம்புகிறேன். ஆமென். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. மாதிரி ஜபங்களுக்காக நன்றி. சிஸ்டர்ஸ் செட் டு convey the thanks to the entire church who prayed and supportive for the விஷ் பண்ணுங்க. அவங்களுக்கு நம்பர் வாங்கிட்டு, நம்பர் இல்லைன்னா நம்பர் வாங்குங்க. தேங்க் ஃபார் பிரதர் சதீஷ் and sister Nishita for being with them, strengthening them. God bless the wonderful child Catherine. Okay, சரி, இந்த நாளில் கூட I think only for juniors we have Sunday school, seniors you can stay. Okay, இந்த நாளில் கூட தேவ செய்தியை கேட்கலாம். பிரதர் இளங்கோ அவர்கள் கருணை தட்டி வரவேற்கலாம். we have food afterwards. Okay, எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகலாம். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக பேசும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே, உங்கள் வார்த்தைகள் இந்த நாளிலும் முழு நிச்சயத்தோடும் முழு வல்லமையோடும் ஆண்டவரே சியோனிலிருந்து புறப்பட்டு ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். நான் நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையை அதன்படியாக அமைத்துக்கொள்ள எங்களை கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென்.
ஆமென். ஹalleluya. Praise the Lord. ஃபாதர்ஸ் டேன்னா எல்லாம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் துக்கமாக இருக்கீங்க போல. ரைட். மதர்ஸ் டேன்னா கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் இல்லையா? வில் பி லாட் ஆஃப் பிக் கிஃப்ட் அண்ட் பெரிய பெரிய கார்ட்ஸு கொஞ்சம் அதிகமாக உற்சாகமாக இருக்கும். ஸோ ஃபாதர்ஸ் டே கொஞ்சம் டல் தான், போரிங். ரைட். இன்னைக்கு ஸோ இந்த ஃபாதர்ஸ் டேக்கு நான் ஆக்சுவலாக யோசிச்சுட்டு இருக்கும்போது I don't know. I felt like, I'm not up to the mark, right, to preach about Father's Day because it's ஒரு என்ன சொல்கிறது. ஸோ நம்ம ஒரு காரியத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறோன்னா ஸோ we need to be an example, right? ஒரு மாடல்லாம் இருக்கணும். We need to preach, practice what we preach. அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ நம்ம சபையில் இருக்க ஒரு ஃபாதர்ஸும் அப்படி யோசித்து பார்த்தேன். ஸோ we have very fine dads at our church. Praise God for that. அருமையான தகப்பன்மார்கள் நமக்கு சபையில் இருக்காங்க. ஓகே, முதல் இளம் தகப்பன்மார்கள் எல்லாரும் பிள்ளைகளுக்கு கூட சாட்சியாக சொன்னாங்க. தவராசா இருக்கிறார். ஆல்வேஸ் லுக் அப் டு ஹிம் பிகாஸ் 6 பிள்ளைகளை அவர் வளர்த்து 6 பேரும் கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார். ஸோ மேசிவ் திங். எனக்கு அவர் பார்க்க ஒரு பி ஸோ பிளஸ்ட், ரைட், டு அது மட்டும் இல்லை. லாஸ்ட் டைம் ஒரு மெசேஜ் அவர் காட்டினார் ஃபோனில், ரைட். அவருடைய மகன் ஸ்டீஃபன், ரைட், அவர் தமிழில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். எப்படி அப்பா பட்ட பாடுகள் கஷ்டங்கள், எப்படி அவரை பிள்ளைகளை குடும்பத்தை கவனித்து கொண்டார், எவ்வளோ பாடுகள் எவ்வளோ கஷ்டம், ரைட், அப்படின்ற எல்லாத்தையும் அவர் ஒரு மெசேஜை போட்டிருந்தார். எனக்கு பார்த்து அவர் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு சாட்சியான ஒரு ஒரு மெசேஜாக இருந்தது எனக்கு. ஏன்னா அந்த மகனுக்கு அவருடைய மகனுக்காக நாங்கள் முன்னாடி இருந்தே அவருடைய ரட்சிக்கப்படணும்னு ஜெபிச்சிட்ருக்கோம். பிகாஸ் அவர் அந்த ஸ்டீஃபனுங்கிறவர் மட்டும் சர்ச்சுக்கு வர மாட்டார், மற்ற எல்லோரும் வருவாங்க, ரைட். அவருக்காக ஜெபிச்சிருக்கோம். ஆனால் அவருடைய அந்த சாட்சியை அந்த இதை பார்த்து எனக்கு ஸோ த்ரில்ட். அது மாதிரி இப்போ விஜயகுமார் இருக்கார், அருமையான பிள்ளைகள் சாட்சி. ஒரு இதுவும் வி கான் பின் பாயிண்ட் ஆர் பாயிண்ட் ஃபிங்கர்ஸ் அட் அந்த அளவுக்கு அருமையாக வளர்த்துருக்காங்க. பெரியவங்க மட்டும் இல்லை, சின்ன தம்பிகள். ஐ அட்மயர் பிரேம் அபினேசர் ஆஃப்டன் ஹவ் எப்படி அவரை லாஸ்ட் டைம் வந்து சாட்சி சொல்லும்போது பிரையனுடைய பர்த்டேக்கு சொன்னார், எப்படி ஹவ் ஐ வாண்ட் டு பிரிங் ஹிம் அப் ஃபார் டுவர்ட்ஸ் காட்ஸ் பர்பஸ். ஆண்டவருக்காக நான் அவனை வளர்த்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். பிரதர் சசி இருக்கார், அவரை பார்த்தா எனக்கு ஜஸ்ட் ஸோ சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லோ. ஏன்னா அவர் வந்து சில நேரங்களில் மெலிசா அப்படி போகிறான், அந்த இந்த ப்ளக்கெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க, அது சில நேரம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல அவர் ஒன்று சொன்னார். வீட்டிலையும் வந்து நிறைய ப்ளக்ஸ் இருக்குது, இப்போ அது எல்லாத்தையும் நான் வந்து டேப் போட்டு அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ see how fathers take care of their children. எப்படி ஒரு அருமையான ஒரு அன்பான தகப்பன்மார்களை நம்ம சபையில் கொடுத்துருக்கார். ஓகே, நான் ஜஸ்ட் மென்ஷன் பண்ண ஃபியூ, பட் எல்லாருமே அருமையான தகப்பன்மார்கள் நம்ம சபையில். அவர்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நானும் வந்து அப்படியே யோசிச்சிருப்பேன், இப்படி எல்லாருமே நல்ல ஒரு எக்ஸலண்ட் டான்ஸாக இருக்காங்க. நம்ம அப்படி சில டைம்களில் வி ஃபீல் லோ இல்லையா, அப்படி ஒரு ஃபீலிங்.
யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை தேடவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு டவுன். தென் கம்ஸ் த ஃபாதர்ஸ் டே கார்டு. அவங்க ஜஸ்ட் கிவ்ஸ் அ பூஸ்ட். அப்புறம் அது சுஃபின் அப்படியே பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு, ஆனால் இது மதர்ஸ் டே அளவுக்கு இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ யா, I want to say something. Fathers are not second to anyone. ஓகே, ஃபாதர்ஸ் வந்து அவங்களுடைய ரோல் ஒரு குடும்பத்தில் ரொம்ப 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 முக்கியமானது. ரைட்? நான் யோசித்து பார்த்தேன், வேதத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளான ஒரு நல்ல ஒரு ஃபாதரை கேரக்டரை பார்த்து ஸ்டடி பண்ணி இன்றைக்கி ஒரு மெசேஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிகள் பட்டியலெல்லாம் எடுத்து பார்த்து ஆதாம், ஓகே அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி, ஓகே, ஆதாமை பார்த்தா என்ன, இஸ் ஹி எ குட் ஃபாதர்? யாரோ சொல்லுங்களேன், எப்படி ஆதாமை பார்த்தா, ஓகே, அவருடைய முதல் மகன் யார்? காயின். அவர் வந்து ஏபேலை வந்து கொண்டுட்டார். ஸோ ஹீ இஸ் ரூல்ட் அவுட். ரைட்? அவர் ஒரு ஹீ இஸ் குட், காட்ஸ் ஃபர்ஸ்ட் கிரியேஷன், ஆல் குட். ஆனால் ஆஸ் அ ஃபாதர் we feel it cannot be taken as an example. Say நோவாவை பார்த்தா, நோவாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். ரைட்? அதுக்கு பிறகு அவன் மகனை பேரெல்லாம் வந்து அவர் சபிக்கிறார். நல்ல நீதிமான் தான், நல்ல ஒரு விசுவாசிகள் பட்டியலில் இருக்குது. ஆனால் ஆஸ் அ ஃபாதர் cannot கன்சிடர். அடுத்தது ஆபிரகாம். ஓகே, அவனுடைய மகன், ரெண்டாவது மகன் இஸ்மாயில், அவரும் மகன் தானே. ஓகே, அவர் அப்படியே துரத்தி விடுறார், சின்ன பிள்ளையா. ஈசாக்கை பார்த்தா அவர் வந்து யாக்கோபு, ஏசா, அவங்கள்ட்டே பார்ஷியாலிட்டி. ஓகே, ஏசாவை அவர் அதிகமாக விரும்புகிறார், யாக்கோபை விரும்பலை. ரைட்? அப்புறம் யாக்கோபை பார்க்குறோம், அவரை பார்த்தா எல்லா மகன்லேயும் அவருக்கு ஃபேவரைட் ஒய்ஃபோட மகனை தான் அவர் விரும்புகிறார். சரி, அப்புறம் ஏரன் ஒரு ப்ரீஸ்ட், அவரை பார்த்தா அவருடைய இதை வாசிச்சிருக்குமோ அவருடைய ஓல்டஸ்ட் சன்ஸ் 2 பேர், நாதாப் அண்ட் அபிகு, என்ன பண்ணுறாங்க, பலி செலுத்து இடத்துல அந்நிய அக்னியை கொண்டு வந்து அங்கே பலியிடுறாங்க. ஆண்டவர் வந்து இப்படி தான் பலியிடணும், பரிசுத்த அக்னி தான் வேணும், எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் அவங்க வந்து அந்நிய அக்னியை கொண்டு வந்து பலியிட்டதுனால ஆண்டவர் அவங்கள என்ன அடித்து போடுகிறார். ரைட்? அப்புறம் சாமுவேலை பார்க்குறோம், சாமுவேலும் சிமிலர் சிச்சுவேஷன். ஏலியா பார்க்குறோம், அவரும் அப்படி. சாமுவேலுடைய பிள்ளைகள் அவங்க பார்த்தா சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 8ஆவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவனுடைய குமாரர் அவன் வழிகள் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். இது வந்து இட்ஸ் அவரும் வந்து பார்த்து வளர்ந்தவர், ஏலியோட பிள்ளைகளை பார்த்து வளர்ந்தவர், அவருடைய பிள்ளைகளும் அப்படி போயிட்டாங்க. சரி, தாவீதை பார்த்தா அவருக்கு பல பிள்ளைகள் வந்து எதிராக மோசமான துன்மார்க்கமான காரியங்கள் செய்துட்டாங்க. அம்னோன் அவருடைய ஒரு மகன், மூத்த மகன், அவன் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய சகோதரி இடத்திலேயே தவறாக நடந்து கொள்கிறான். அப்சலோம் இன்னொரு மகன், அவன் வந்து அம்னோனை பழி வாங்குறான், அங்கே அடித்தடி, அப்புறம் வந்து அப்பாவுக்கு எதிராக
செயல்படுகிறான். அப்படியாக ஒவ்வொரு கேரக்டரையும் பார்த்தா வாட்ஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி? டோன்ட் ஹாவ் பாய்ஸ். பசங்களை பெற்றுக்கொள்ள எல்லா பசங்களும் கேர்ள்ஸ் ஆர் குட், கேர்ள்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் அண்ட் அப்படியா? இல்லை, நோ. எல்லாரும் வந்து fathers make mistakes. எல்லா நிறைய few fathers இருக்காங்க, நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது, நல்ல இதெல்லாம் இருக்குது. பட் we quite often fail, இல்லையா? ஸோ நாட் டு பின் பாயிண்ட் ஆர் எல்லாரும் இம்ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் எல்லாம் ஃபெயில்ட் அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை. நம்ம எல்லாரும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறோம். ஆனால் வேதத்திலேயே ஒரு பர்ஃபெக்ட் டேட் அப்படின்னு பார்த்தா யாரை தான் சொல்லலாம்? எனி கேரக்டர்ஸ்? ஜோப். எஸ், ஜோப் வந்து ஒரு he's a good father, இல்லையா? Yes, I didn't think about Job actually. Right, Job is a good father. பிள்ளைகளுக்காக he is a bit more cautious கூட, என்ன பிள்ளைகளுக்காக sacrifice. Right, okay. But என்னுடைய sermon வந்து is not about Job because I didn't think about it. It's about a perfect father, right? God himself compares himself as a father, okay? அப்போ father அப்படின்றது வந்து இந்த உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபர், right? Just because God, out of all the names, he chose to be father, right? Amen. ஏன் ஃபாதர் அப்படின்னா, அவருக்கு ஆண்டவர் வந்து பல ரீசன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கும்போது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, ரைட், டு கால் ஹிம் அஸ் அபா ஃபாதர், அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவரிடத்தில் சேருகிறதற்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார், ஒரு அப்பா போல, ரைட்? ஸோ ஆண்டவர் வந்து ஒரு தகப்பனாக இருக்கிறார். எப்படி ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒரு ஆண்டவராக இருக்கிறாரோ, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து, உண்மையிலேயே வந்து தகப்பன், உலக பிரகாரமான தகப்பன் ஒரு குடும்பத்துக்கு அந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, ரைட்? ஸோ இட்ஸ் லைக் இன் அதர் வேர்ட்ஸ், கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணலன்னு நினைக்கிறேன், ஒரு குடும்பத்துக்கு அப்பா தான் காட். That's what he is actually meaning in, right? நீங்கள் காடா அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை, பட் God, he himself chose that position, or chose to be father, right? ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபாதர்ஸ் அவ்வளவு ஃப்ளாஸ் இருந்தாலும், அவங்கள்ட்ட சில குறைகள் இருந்தாலும், அவங்க ஹெட் ஆஃப் த ஹவுஸ், அவங்க வந்து முக்கியமான ஸ்தானத்திலே குடும்பத்திலே இருக்கிறாங்க, ரைட்? ஸோ இயேசு வந்து ஒரு அழகாக ஒரு இன்னும் பல இடங்களில் இந்த மாதிரி கம்பேர் பண்ணுகிறார். லூக்கா 11வது அதிகாரம் 11 to 13 வரைக்கும் வாசிக்கலாம். லூக் சாப்டர் 11 verse 11 to 13.
விசுவாசிக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆமென். பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். நல்ல ஈவுகளை கொடுக்கிறது யாரு? தேவன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் உண்டாகி பரத்திலிருந்து இறங்கி வருகிறதுன்னு பார்க்குறோம். ரைட்? அதே ஸ்தானத்தில் இந்த உலகத்தில் தகப்பன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறவர். ரைட்? ஸோ ஃபாதர் always want the best thing for their children. Right? Melisha, என்னைய மாதிரி act பண்ற. Praise God for Melisha. Okay. Thank you. Nice. Okay. So பிதா அப்படியாக ஒரு நல்ல ஒரு ஈவுகளை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ரைட்? சங்கீதம் 103:13 Psalms 103:13. ரைட். ஆமென். ஸோ இங்கேயும் வசனத்தில் தகப்பனையும் பிதாவையும் ஆண்டவரையும் கம்பேர் பண்ணி போடப்பட்டிருக்கிறது. ரைட்? Like the father has compassion to his children. Right? பிதா அதாவது தகப்பன் வந்து பிள்ளைகளிடத்தில் எப்போவுமே எப்படி இருப்பாராம்? அன்பா இருப்பாராம், இரக்கத்தோடு இருப்பாராம். அதே போல் தமக்கு பயந்தவர்கள் மேலே தமக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் அப்படியான ஒரு கம்பேஷனேட் காடாக இருக்கிறார். ரைட்? ஸோ ஆண்டவர் கம்பேர் பண்ணும்போது he want to compare himself with a worldly father. Right? So ஒரு preacher இந்த மாதிரி எழுதியிருந்தார். I really liked it. What he said, fathers, you stand symbolically in the same position over your family that God stands in over his people. You represent God to your family. Right? அதாவது நம்ம குடும்ப தலைவர்கள் தகப்பன்மார்கள் என்ன பண்ணுகிறோமா, ஆண்டவர் எப்படி இருப்பார் அப்படின்னா இந்த தகப்பனை போல இருப்பார். ஸோ that puts a lot of responsibility on us, the fathers. Right? ஆண்டவர் சும்மா கம்பேர் பண்ணல, பிகாஸ் ஆண்டவர் இந்த உலகத்தில் அப்பா எப்படி இருப்பாங்களோ அதே போல தான் பரலோகத்தில் நம்ம தகப்பன் ஆண்டவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதற்கு தன்னை அப்படியாக ஒரு அப்பா ஸ்தானத்தில் வச்சு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு ஒரு அன்பினாலும் ஒரு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்கிறதுனாலும் ஒரு ஒரு இன்டிமசி, ஒரு தகப்பன் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுடைய மூமெண்ட் எல்லாமே தகப்பனுக்கு தெரியும். ரைட்? அது எகெயின் சசியை பார்த்தா தெரியும். அவர் வந்து இது மெலிஷா எங்கெங்கே இருக்கிறாரோ அவர் கண்ணு அங்கே தான் இருக்கும். ரைட்? ஸோ இட் ஜஸ்ட் ஃபாலோஸ், அப்படியே தான். ஸோ அதுதான் ஆண்டவருடைய ஒரு உண்மையான ஒரு 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 குணாதிசயம். ரைட்? அந்த தவறுகள் நடந்து விட பிள்ளைகள் மேலே கவனமாக அக்கறையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்டிமசி. ஒரு இது ரோமர் 8வது அதிகாரத்தில் 8வது அதிகாரம் 15 ரோமன்ஸ் 8:5 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். அங்கே அடிமைத்தனத்தின் ஆவி இல்லை. ஓகே, அப்பா அப்படின்னு சொல்லும்போதே ஒரு இன்டிமேசி, ஒரு தொடர்பு வருகிறது பாருங்கள். ஏதோ ஒரு மாஸ்டர் ஸ்லேவ் மாதிரி இல்லை. ஓகே, ஆண்டவர் ஏதோ ஒரு இஸ் த பாஸ் அண்ட் வி ஆர் த ஸ்லேவ்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி இல்லை. அவர் அந்த ஃபாதர் அப்பான்னு சூஸ் பண்ண அந்த இதுக்கு காரணமே வந்து என்னென்னா அந்த இன்டிமேசி இருக்கிறது. நான் ஆண்டவர்கிட்ட எப்போவுமே போகலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும்
பேசலாம் அப்படின்ற அந்த உறவை ஏற்படுத்தி கொள்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு 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 கிருபையை கொடுத்துருக்கிறார். எப்படி அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறாரா. ரைட். ஸோ எனி டைம் வி கேன் கோ டு ஹிம் ஃப்ரீலி. பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறது சும்மா இல்லை, எல்லாரும் போயிட முடியாது. ஓகே, அதுவும் பிரதான ஆசாரியன் மட்டும், அதுவும் அவர் பயங்கரமாக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போனாலும் அவர் பின்னாடி ஒரு கயிறை கட்டிட்டு போவாராம். ஒருவேளை பரிசுத்தம் இல்லாமல் அங்கே போனால் அடிக்கப்பட்டுருவார். ஓகே, ஆனால் இந்த நாட்களில் அப்படி இல்லை. ஆண்டவரிடத்தில் எந்த நேரத்திலும் அப்பா பிதாவேன்னு நம்ம இருந்த இடத்துல இருந்தே கூப்பிடக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். ஒரு அப்பாவிடத்தில் நம்ம போகிறது போல ஆண்டவரிடத்தில் போகிறோம். 1 யோவான் 3:1 வாசிங்க. 1 John 3:1. அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ஓகே, ஒரு அன்கண்டிஷனல் லவ் நம்ம மேலே வச்சிருக்கிறார். நம்ம எப்படி நம்மளை ஆண்டவர் கூப்பிடுறது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். ரைட். எப்படி நீங்கள் அதை எடுத்துக்கொள்கிறீங்கன்னு தெரியல. மற்ற எந்த மதத்துலேயும் எந்த ஒரு இதுலேயும் யூ கான்ட் ஹாவ் தட் ரிலேஷன்ஷிப். ஏன் நம்ம பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்ற அந்த அந்யோன்ய ஒரு இணக்கத்தை, ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர், ஒரு ப்ரிவிலேஜை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதற்கு இணை எதுவும் இல்லை. ரைட். அவருடைய ஆண்டவர் இன்னொரு காரியம் எதுக்கு நம்ம தன்னை ஒரு தகப்பனாக காமிக்கிறார் அப்படின்னா, அவருடைய ப்ரொடெக்டிவ்னஸ், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய லவ், அவருடைய எப்படி உலக பிரகாரமாக ஆண்டவர் ஒரு தகப்பன் எப்படி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வாரோ அப்படியாக ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொள்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு உலக பிரகாரம் தகப்பனுடைய ஒரு தலையாய கடமை என்ன? பிள்ளைகளை டிசிப்ளின் பண்ணுகிறது. ஓகே, பிள்ளைகளை கைட் பண்ணுகிறது. அதே போல் ஆண்டவர் நம்மை கைட் பண்ணுகிறார், நம்ம டீச் பண்ணுகிறார், நம்மை நடத்துகிறார். அனுதினமும் போதனைகளை கொடுத்து, வசனத்தை கொடுத்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ரைட். ஆண்டவர் தம்மை நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிட கொடுத்த அந்த 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 சிலாக்கியம் உண்மையிலேயே அதை யோசித்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் the greatest privilege that we have. ரைட். ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம் சில நேரத்தில். ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லுங்கள். ரைட். ஸோ இட் gives that intimacy, அந்த கனெக்ஷனை கொடுக்கும்படியாக. ரைட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அந்த மை ஃபாதர் அப்படின்னு, என் பிதாவே பிதாவே அப்படின்னு கூப்பிட்றது 43 times மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறதா. ரைட். இயேசு கிறிஸ்து அப்படியாக தன் பிதாவோடு அப்படியான ஒரு ஐக்கியத்தை வைத்திருந்தார். அது மட்டும் இல்லை, சீஷர்களிடத்தில் சொல்லும்போது அவர் ஃபாதர், ஓகே அப்படின்னு சொல்கிறது இஸ் 29 times. அதுவும் அதிகமாக ஆண்டவர் நம்மவும் அவரை போல பிதாவை நம்ம அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிட விரும்புகிறார். ரைட். எப்படி நம்ம அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வரும் அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம ஆண்டவரை நம்ம சொந்த தகப்பனாக ஏற்றுக்கொள்ளும் போது, ரைட், அவருடைய குடும்பத்திலே நம்ம ஒரு அடாப்டட் சன்னாக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது தான் அந்த அந்த ப்ரிவிலேஜ் நமக்கு கொடுக்குறார். அதாவது நம்ம ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ப்ரிவிலேஜை நமக்கு கொடுக்குறார். Right? So I would like to encourage, if anyone has not accepted Jesus Christ as your personal Savior, I'll always encourage, it's a great privilege. You may not get, a perfect dad
in the world. And you may get a good dad, okay, but he may not be permanent in the world, right? At one point or other he need to go, right? அந்த நேரத்தில் நீங்கள் பிடிச்சு கொள்ள வேண்டியது உங்கள் perfect dad. He is our heavenly Father, right? Take him as your personal savior. It can make a world of difference. நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்டுகொள்வீங்க. ஸோ யூ கேன் ஹாவ் தட் த பர்சனல் ரிலேஷன்ஷிப். அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு அனுதினமும் உங்களை வழிநடத்துகிற ஆண்டவராக இருப்பார், ரைட்? சிஸ்டர் ஜாய் வர்ஷிப் டைமில் அருமையாக சொன்னாங்க, மீன் 15 years she lost. ஆனால் God the Father has been the Father to guide, to protect, to love, everything, right? So that is why this can happen to anyone, right? So it is very, very important for you, everyone, to have that eternal Father as the real the Father you always approach to, right? எந்த நேரத்திலும் ஆண்டவரத்தில் போகிறதுக்கு அவரை நம்ம உண்மையான அந்த ரிலேஷன்ஷிப்போடு நம்ம பிடித்துக்கொள்கிறது ரொம்ப முக்கியம், ரைட்? நம்ம அப்படி பிடித்துக்கொள்ளும் போது 1 யோவான் 3:1-2 சொல்கிறது, பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் நம்ம ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம ஆகிறோம், ரைட்? ஓகே. கலாத்தியர் 4:6 அதே சொல்கிறது, நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். ஸோ காட் கிவ்ஸ் தட் த ஸ்பிரிட். அடுத்தது ஆண்டவர் இன்னொரு காரியம் எதற்காக தன்னை அப்பா இல்லை ஃபாதர் அப்படின்ற ஸ்தானத்தில் ஆண்டவர் வைக்கிறார் அப்படின்னா, சொன்னது போல் ஆண்டவர், ரைட், சில நேரங்களில் சிலருக்கு நம்ம இந்த மாதிரி ஃபாதர்ஸ் டேனாலே ஒரு இட் ஹர்ட்ஸ் தம், ஒரு வெறுப்பாக இருக்கும். ஏன்னா fathers supposed to be a God to the family, but they are like, I don't know, or evil in the family. They abuse, they mistreat the family, children, wife. இந்த காலங்களில் சில காரியங்களை கேட்குறது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். They don't like to honor father, right? But ஆண்டவர் சொல்கிறார், honor your father and mother. That is definitely needed. ஆனால் ஒரு விதத்தில் ஓகே, இந்த 1 தீமோத்தேயு இப்படி 1 தீமோத்தேயு 5:8 சொல்லுகிறது, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரிக்க அமர்ப்போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கேடு கெட்டவனுமாயிருப்பார். நிறைய ஃபாதர்ஸுக்கு ஒரு வெரி வெரி ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் இது, ரைட்? நம்ம ஆண்டவர் சொல்லுகிறபடி நம்ம குடும்பத்துக்கு ஒரு காட் மாதிரி இருக்கிறன்னா, ஸோ தென் த ஃபாதர்ஸ் நீட் டு ஆக்ட் அக்கார்டிங்லி, ரைட்? அவங்க என்ன பண்ணணுமோ, சொந்த ஜனத்தையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரிக்க வேண்டும், ரைட்? Any time you need to be aware what's in the family, what's happening to our children, what's happening to the wife. இல்லைன்னா அவனுக்கு உண்மையிலே ரட்சிப்பே இல்லைன்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் மோசம் கேடுகட்டவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ it is end of the day it brings in how a father leads a family, right? இல்லைன்னா அவிசுவாசியிலும் கேடுகட்டவனா, it means the destination is not so good, right?
ஸோ அது வந்து ஃபாதர்ஸ், ரைட், அதிகமாக விசாரிக்கிறவங்களாக இருக்கணும். ஸோ ஆண்டவரும் நம்மை விசாரிக்கிறவர், ரைட். இன்னும் விசேஷமாக தகப்பனால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், இல்லை தகப்பன் இல்லாமல் அனாதைகளாக இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் தகப்பனாக இருக்கிறார். சங்கீதம் 10:14 சொல்கிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவனே சகாயர், ரைட். நம்ம சில நேரங்களில் பார்த்து சில ஃபாதர் இல்லாத பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணிடுவோம், அவன் அப்படி இருக்கான் பிகாஸ் அவனுக்கு அப்பா வழி நடத்துதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் சகாயராக இருக்கிறார், ரைட். சங்கீதம் 146:9 சொல்கிறது, அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார். That means anybody comes against the people, தகப்பன் இல்லாத பிள்ளையாக இருக்கலாம், இல்லை கணவன் இல்லாத மனைவியாக இருக்கலாம், அவங்களுக்கு யார் இருக்கிறாராம், அவர் தேவன் அவர்களை ஆதரிக்கிறார். அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார். He always supports, right. விதவைகளை அவர் ஆதரிக்கிறார். அப்புறம் யாக்கோபு 1:27, ரைட். ஜேம்ஸ் 1:27, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதற்கும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியாக இருக்கிறது. சபைக்கு சொல்லுகிறார், எப்படி நம்ம சபை என்ன செய்ய வேண்டும், ரைட். என்ன செய்யணுமா, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளையும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை சபை விசாரிக்க வேண்டும், ரைட். அப்படியாக ஏன்னா ஆண்டவருடைய குணாதிசயத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார், ரைட். ஸோ ஆண்டவர் இவ்வளோ ரீசன்ஸ்னால ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார், பிதாவாக, ஒரு தகப்பனாக நம்ம எல்லாருக்கும் அவர் வெளிப்படுத்துகிறார், ரைட். ஆண்டவர் அப்படி வெளிப்படுத்துகிறதுனால உலகத்தில் தகப்பன்மார் ஒரு மிகுந்த ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் வெரி டு டீல் வித் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கார்டிங்லி, ரைட். அப்போது தகப்பனுக்கு அப்படியே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னா வசனம் சொல்கிறது, நம்ம மற்ற பிள்ளைகளும் என்ன பண்ணணும், தகப்பனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்கிறது. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், ரைட். 2 காரியம் சொல்லுவோம், உனக்கு கர்த்தருக்குள்ளே இருக்கணும், இன்னொன்று இது நியாயம், கீழ்ப்படியணும். ஏன் இது நியாயம், இட்ஸ் இட்ஸ் a right thing, ரைட். எபேசியர் 6:1 ரைட். நம்ம ஆண்டவர் உங்கள் தகப்பன்மாருக்கு given a big responsibility and children, so you need to obey the parents, right. அடுத்ததாக அந்த obeying in the Lord, ஓகே, ஆண்டவருக்குள்ளாக நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அடுத்த 2 வசனம் சொல்கிறது, எபேசியர் 6 தான், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது, ரைட். பவுல் சொல்லுகிறார் கற்பனைகளை குறித்து, அதில் முக்கியமான ஒரு கற்பனை தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறது. ஸோ கீழ்ப்படுகிறது. பிள்ளைகள் சிறு வயதில் இருக்கும்போது நம்ம பிள்ளைகள் கீழ்ப்படியணும். ஸோ வென் யூ பிகம் அடல்ட்ஹுட், பெருசாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னா
உங்களுக்கு ஃபேமிலியெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டில் என்ன பண்ணணும், பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், ரைட்? ஸோ த கான்செப்ட் ஆர் த பிரின்சிபல் இஸ் சேம். ஸோ வென் யூஆர் ஸ்மால் யூ obey, when you're grown up you still honor, right? Sometimes you may not be, shouldn't be, I shouldn't say shouldn't be, நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளர்ந்தாச்சு, ஃபேமிலி ஆகிடுச்சு, எல்லாம் இதுன்னா அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், ஷுட் ஆனர், ரைட்? நாட் எவ்ரி சிங்கிள் அந்த டைம்லும் பெற்றோர் தகப்பன் என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, நீ அதை பண்ணு, நீ இது பண்ணு, இது பண்ணலாம் சொல்லக்கூடாது. ஸோ when they grown up after a stage, okay, I mean it's gone beyond, ரைட்? உங்களோட கண்ட்ரோல் அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான், ரைட்? ஒரு சர்வேல எப்படி சொன்னாங்க, ஒரு 95% of the time the children and you spend is under 18. Children 18க்கு மேலே போயிட்டாங்கன்னா, ஸோ யூ டோன்ட் ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் இன்டிமேசி ஆர் கனெக்ஷன், ஆர் யூ டோன்ட் ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் அப் ஆர் கைடிங், ஆர் தெர் மே பி ஃபியூ எக்ஸெப்ஷன்ஸ். பட் என்னென்னா அந்த 18 இயர் வரைக்கும் என்னென்ன காரியங்களை நம்ம சொல்லி கரெக்ட் பண்ணுறோமோ அதுதான், ரைட்? அதுக்கு மேலே சில்ட்ரன் ஷுட் ஸ்டில் ஆனர், ரைட்? பட் ஸ்டில் எல்லா விதத்திலும் நீங்கள் 18 இயர்ஸ் ஆச்சு தான் அவ்வளோதான் அப்படின்றது இல்லை. ஸோ யூ ஸ்டில் ஹாவ் certain things you can't decide. For example, choosing a life partner. 18ல போயிட்டு தான் இவர் தான் கல்யாணம் பண்ண அதெல்லாம் நோ. Yeah. So that has further age. So you need to grow bigger and இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொந்தமாக சம்பாதிக்கணும், சொந்தமாக காரியங்களை செய்யணும். அதுக்கு பிறகு you can decide, right? So என்ன the point is, the principle is same, right? சின்ன வயசில் நீங்கள் ஒபே பண்ணணும், பெரிய வளர்ந்த பிறகு பிதாக்களை நம்ம ஆனர் பண்ணணும். ஓகே, கடைசியாக 4வது வசனம் சொல்கிறது, பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஸோ பிதாக்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரைட்? இட்ஸ் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம், ரைட்? இல்லையா? ஸோ இது கோபப்படுத்தாதீங்க அப்படின்னா சும்மா ஒரு ஏதாவது ஒரு காரியத்தினால அவங்க கொஞ்சம் கோபப்படுறது அப்படி கிடையாது. ஓகே, பிள்ளைகளை இங்கிலீஷில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறேன், எக்ஸாஸ்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஏன், அதாவது உங்களை எப்போவுமே அனாய் பண்ணி 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 அவங்கள அவங்கள ஒரு ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக அவங்கள நடத்துகிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரைட்? ஸோ பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணணும், சிட்சையிலும் போதனையிலும் அவங்கள வளர்க்கணுமே தவிர அவங்கள கோபப்படுத்தக்கூடாது. அப்படின்னா எக்ஸாஸ்பரேட் பண்ணக்கூடாது. அப்படின்னா நீங்கள் பிள்ளைகள் ஒருவேளை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ ஈச் ஒன் ஹேஸ் தேர் ஓன் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ். நான் என்னோடய ஃபெயில்டு ட்ரீம்ஸை கொண்டு போய் பிள்ளைகளிடத்தில் வச்சுட்டு நீ இதுதான் பண்ணணும், இதுதான் செய்யணும், இப்படி தான் வளர்க்குறோம், அதுக்கு புறம்பாக அவங்க வரும்போது அவங்கள யூ ஜஸ்ட் கீப் ஆன் nagging ஆர் யூ புட்டிங் ப்ரெஷர். அண்ட் பிள்ளைகளை நம்மளுடைய ஃபெயில்டு ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஆண்டவர் கிரியேட் பண்ணலை, ரைட்? அவங்க ஈச் அண்ட் எவ்ரி சில்ட்ரன் God made them unique and God has a specific purpose for each and every children. அந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸை நம்ம அறிஞ்சு கொண்டு அந்த விதத்தில் அவங்களை வளர்க்கிறது தான் நம்ம பெற்றோருடைய அல்லது தகப்பனுடைய கடமை. இப்போ நான் எனக்கு நான் நினச்சேன் ஒரு ஐ வாண்டட் டு பி எ பைலட், என்னால் முடியல. ஸோ அதனால் என்னுடைய மகனை ஓகே நீ எப்படியாவது பைலட் ஆகணும், ஏன்னா அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஸோ ஐ ஷுடன்ட் பி கீப் ஆன் புஷிங் அண்ட் ப்ரெஸ்ஸிங் அண்ட் இல்லை அவன் அது முடியாதுன்னு சொல்லிட்டான்னா
இல்லை நீ மோசம், நீ ஒன்றால் ஒன்றும் உதவாது. தட்ஸ் அ எக்ஸாஸ்ட் ரைட்டிங். ஸோ அதை வந்து கீப் ஆன் கண்டினியூங் பிள்ளைகளை வந்து அனாய் பண்ணி அவங்கள ஜஸ்ட் புட்டிங் டவுன். அப்படி பண்ணாமல் அவங்கள என்ன பண்ணணும், கர்த்தருக்குரிய சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்க்க வேண்டும். bring them up with a teaching. இங்கிலீஷில் அது அழகாக போட்டிருக்கு, bring them up. அப்படியே உங்களை கூட அப்படி உற்சாகப்படுத்தி உங்களை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்களோ, எப்படி வளர்கிறீங்களோ அதே போல் அவங்களையும் உற்சாகப்படுத்தி வளர்க்க வேண்டும். ரைட். ஒரு எபேசியர் 5:29 போட்டு, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஓகே, ஸோ அதே போஷித்து காப்பாற்றுகிறான் அப்படின்ற அதே சிமிலர் மீனிங்கில் தான் இந்த இதுவும் போடப்பட்டிருக்கிறது. ஸோ என்னென்னா ஆவிக்குரிய விதத்துலையும் நல்ல சாப்பாடு கொடுத்து ஃபிசிக்கலாகவும் பிள்ளைகளை என்ன பண்ணணுமா வளர்த்து ஆளாக்க வேண்டியது பெற்றோராகிய தகப்பனுடைய கடமை. ரைட். அவங்கள எந்த நேரத்திலும் அவங்களுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம அதை தட்டி கழிக்கக்கூடாது. ரைட். ஸோ வி ஹாவ் டு பிரிங் தம் அப் இன் ட்ரைனிங் அண்ட் அட்மோனிஷன். ரைட். ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி அவங்கள ஆண்டவருக்குள்ளாக நம்ம நடத்துகிறவங்களாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது, ஆண்டவருடைய வசனம் எப்படி இருக்கிறதா, அவை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. வசனத்தை சொல்லி சொல்லி அவங்களிடத்தில் வளர்க்கும்போது அந்த வசனமே அவங்கள அந்த ஏற்ற நேரத்தில் அவங்க வளரும் போதும் ரைட் அப்படியாக அவங்களை ஏற்ற நேரத்தில் கண்டித்து கரெக்ட் பண்ணி அதை வளர்த்தக்கூடியதாக இருக்கும். அதனால நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணி ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம சீர்படுத்தி வளர்க்கிறது தகப்பனுடைய கடமையாக இருக்கிறது. சரி, நம்ம சில காரியங்களை பார்த்தோம். I just want to finish it, right? ஆண்டவர் the final, the main thing is God is the only perfect Father, right? And He is the Father of all, and He is the Father of the fatherless, and He is the Father who has fathers, and He is the Father of fathers. எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்கும் அவர் நித்திய ஒரு பர்ஃபெக்ட் தகப்பனாக இருக்கிறார். ரைட். ஸோ ஒரு வேளை நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு எங்கள் ஏஜில் ஃபாதர்ஸ் இழந்திருந்தால் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை நடத்துவார். அப்படி தான் ஆண்டவர் அவருடைய வசனம் சொல்லுகிறது. அதுபோல் ஃபாதர்ஸ் ஆண்டவர் நல்ல தகப்பன்மார்களை கொடுத்திருந்தா நிச்சயமாக அவங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்கும் ஆனர் பண்ணுவதற்கும் மறக்காதீங்க. Right? It's whatever age it is, right? You cannot despise your father, right? வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு பங்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஃபாதர்ஸ் இல்லைன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் in the families. நீங்கள் அநேக பிள்ளைகள் அநேக வாலிபர்கள் இந்த உலகத்தில் தவறான இதுகளில் நடக்கிற இதுகளை பார்த்தீங்கன்னா they say 60 to 75% from the fatherless அல்லது fatherless home, or the people not looked after well by the fathers, right? Father அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை விடுறதுனால தான் சமுதாயம் அப்படியாக சீர்குலைஞ்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறாங்க. இன்னொரு இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இதில் சொன்னாங்க ஸ்டான்ஸில், இப்போ ஃபாதர் சர்ச்சுக்கு ரெகுலராக வந்துட்டு இருந்தால் 65% சான்சஸ் உங்கள் பிள்ளைகளும் சர்ச்சுக்கு தொடர்ந்து வருவாங்க. ஓகே, ஃபாதரும் மதரும் சேர்ந்து வந்தாங்கன்னா இட் இன்க்ரீசஸ் மோர். 75% சான்ஸ் உங்கள் பிள்ளைகள் அடுத்த ஜென்ரேஷன் வரும். ஸோ ஃபாதர்ஸ் ஆர் ரியலி கீ. எப்படி நடக்குது தெரியல, பட் when father
is not taking that responsibility, it is, குடும்பம் சமுதாயம் சீர்கெட்டு போகிறதுக்கு அது வழியாக இருக்கிறது. ஸோ லெட்ஸ் ஆல் தேங்க் காட் ஃபார் த ஃபாதர்ஸ். எழும்பி நம்ம ஜெபிக்கலாம். நம்ம let's thank God for giving us the privilege of calling him as Abba Father. Okay, அப்படியாக ஒரு 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 நல்ல ஒரு ஐக்கியத்தை, ஒரு இணக்கத்தை, ஒரு ஃபெலோஷிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்துரு. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவருடைய குடும்பத்திலே நம்மை சேர்த்து கொண்டு இருக்கிறார். அதற்காகவும் நம்ம நன்றி செலுத்துவோம். உலக பிரகாரமான ஃபாதர்ஸ்க்காகவும் நம்ம நன்றி செலுத்தி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நீ உங்கள் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஆண்டவரை எடுத்துக்காட்டான ஆண்டவரை ஒரு தகப்பனாக ஒரு பர்ஃபெக்ட் ஃபாதராக இருக்கீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ வி ப்ரைஸ் யூ லார்ட். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஃபாதர்ஸ் டேலே ஆண்டவரே எங்கள் தகப்பன்மார்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே எங்கள் சபையிலே கொடுத்துருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேலே ஒரு பெரிய ஆண்டவரை பொறுப்பை ஆண்டவரை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் ஆண்டவரே நீங்கள் உங்கள் ஸ்தானத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. ஓ ஜீசஸ் ஆண்டவரே, ஹவ் கேன் வி be responsible to take that responsibility, master. ஆண்டவரே எங்களுக்கு கிருபைகளை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பத்தை நடத்த ஆண்டவரே ஞானத்தை கொடுப்பீராகப்பா ஆண்டவரே. பிள்ளைகளை வளர்க்க எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராகப்பா ஆண்டவரே. பிள்ளைகள் வழி விலகி சென்று விடாதபடி ஆண்டவரை உண்மையே சார்ந்து ஜீவிக்க ஆண்டவரை அவங்களுக்கு நல்ல விதத்தில் ஆண்டவரை நாங்கள் போதித்து வளர்க்க எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்படியாக எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் அந்த ஞானத்தை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை பிள்ளைகளை ஆண்டவரை கோபப்படுத்தாதபடி ஆண்டவரை பிள்ளைகளுக்கு மேலே ஆண்டவரை எங்களுடைய ட்ரீம்ஸை அவங்க மேலே திணிக்காதபடி ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை பிள்ளைகள் எதற்காக என்ன நோக்கத்திற்காக நீங்கள் உருவாக்கி இருக்கிறோம் ஆண்டவரே, அந்த நோக்கத்திற்காக மாத்திரம் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஆண்டவர் வரும்போது ஆண்டவர் நல்ல ஆண்டவரை ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஃபெலோஷிப்பை ஆண்டவரை இந்த லஞ்சை ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து எங்களை ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதித்து இந்த நாளை ஒரு சிறப்பாக ஆண்டவர் எங்களை மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்ட ஒவ்வொரு சாட்சிக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆண்டவரை வருகிற நாட்களிலும் எங்கள் தேவைகள் உண்டு அப்பா. ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை தேவைகளுக்காக, வேலைகளுக்காக ஆண்டவரை நாங்கள் செய்கிற கடமைகளுக்காக ஆண்டவரை உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரை. உம்முடைய பலத்தை கொண்டு ஆண்டவர் உமக்கு சாட்சியாக நாங்கள் காரியங்களை செய்ய ஆண்டவரை உமக்கு ஆண்டவரை புகழும் கீர்த்தியை நாங்கள் கொண்டு வர எங்களுக்கு கிருபைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சாட்சியாக ஜீவிக்க கிருபை தாங்க, பரிசுத்தமாக வாழ கிருபை தாங்க ஆண்டவரை. எங்களோடு கூட வேலை செய்கிறவங்க, எங்களோடு பழகிறவங்க ஒவ்வொருவரும், எங்களை காண்கிறவங்க உங்களே காண கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. அப்பா எங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை வழி நடத்துங்க அப்பா. சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் தாமே எங்களை காத்து வழி நடத்தும்படியாக உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. போயிடாதீங்க. ஃபெலோஷிப் லஞ்ச் பிரதர் தவராசா ஹஸ் ஆர்கனைஸ்டட். அதில் இருந்துட்டு சாப்பிட்டு போங்க, எல்லாரும் போயிட வேணாம். சரியா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.